ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே சொல்லியிருப்போம். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எஸ்ஆர்எஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேவா? இப்போ எஸ்ஆர்எஸ்னால் என்ன? எஸ்ஆர்எஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட் எதுலேருந்து நமக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம்னா, எஸ்ஆர்எஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு டாக்குமெண்ட் கைக்கு கிடைக்கும். அது என்னப்பா? இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றின ஐடியா இருக்கும். கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து, ஓகேவா, கிளையண்ட்டுடைய ஐடியா, அதாவது கிளைண்ட் தானே நமக்கு அவருடைய ஐடியாவை அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்லி அந்த ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறவர். ஸோ அவர்கிட்ட வாங்குற அந்த டேட்டாவை பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட். ஓகேவா? இந்த பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்ல இருந்து கன்வெர்ட் ஆகிறது தான் எஸ்ஆர்எஸ். இந்த எஸ்ஆர்எஸ்ஸை நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட்னு கூட சொல்லலாம். லைக் இப்போ ப்ளூ பிரிண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்கிட்ட சொல்லுவோம். அந்த இன்ஜினியர் வந்து ஒரு பிளானோட வருவார். நம்ம 2 பிஹெச்கே கேட்டோம்னா அதுக்கேற்றபடி வருவார், இல்லை 1 பிஹெச்கேனா அதுக்கேற்றபடி தருவார். ஸோ அந்த பிளானை பார்க்குறப்ப அந்த பெட்ரூம் எங்கே இருக்கணும், ஹால் எங்கே இருக்கணும், கிச்சனோட லொக்கேஷன் எங்கே இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி லே அவுட் எங்கே இருக்கணும், விண்டோவோட சைஸ் என்னது, எத்தனை விண்டோ ஒரு ரூமுக்கு வேணும், இதெல்லாம் அதில் மென்ஷன் ஆகியிருக்கும் அந்த ப்ளூ பிரிண்டில் பார்த்தீங்கன்னா. தென் அதில் நமக்கு எதாவது டவுட் இருந்தால் நம்ம அதில் கேட்கலாம். இல்லை எனக்கு இந்த ரூமுக்கு 2 விண்டோ போதும், 3 விண்டோ தேவையில்லை, அல்லது ஒரு விண்டோ போதுங்கிறாலும் கரெக்ஷன் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு இந்த பில்டிங் வந்து இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விர்ச்சுவலாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அசியூம் பண்ண முடியும். ஓகேவா? லைக் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிக்குலம் இருக்குது. கரிக்குலமும் ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். ஒரு சிலபஸை நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிங்க அப்படின்னு. ப்ளெயினாக வந்து சி படி அப்படின்னு சொல்கிறத விட சியில் இதெல்லாம் இந்த செமஸ்டர் படிங்க, அல்லது ஜாவா படிங்க அப்படின்னு ப்ளெயினாக சொல்கிறத விட ஜாவாவில் இதெல்லாம் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, ஓகேவா, அதெல்லாம் ஒரு ப்ளூ பிரிண்ட். ஏன் இது தேவைன்னா அப்போ தான் நம்மளால் ஒரு பிளான் பண்ணி அந்த வேலையை அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தான் நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த எஸ்ஆர்எஸ்ல என்னன்னா சாஃப்ட்வேரை பற்றின ஒரு ஒரு ஐடியா இருக்கும். விச் மீன்ஸ் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற டேட்டா எல்லாம் இந்த எஸ்ஆர்எஸ்ல இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகணும், அது என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வேணும், என்ன ரூல்ஸ் அதை ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் மீன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் வேணும், அதை ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக இருக்கணும், அண்ட் ஆல்சோ ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குன்னா அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏஜ் கிரிட்டீரியா இருந்தால் அந்த ஏஜ் கிரிட்டீரியாவை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? யூஸர் வந்து உதாரணத்துக்கு 18க்கு மேலே உள்ளவங்க தான் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 18 கீழே உள்ளவங்க அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. அந்த யூஸருக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே இந்த எஸ்ஆர்எஸ்ல இருக்கும். ஓகே, தென் இந்த எஸ்ஆர்எஸை வச்சு தான், ஓகேவா, இந்த எஸ்ஆர்எஸை பேஸ் பண்ணி தான் டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகேவா, டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுவாங்க. தென் டெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஸ்ஆர்எஸை பேஸ் பண்ணி தான் அவங்க டெஸ்ட்டு செனாரியோ, டெஸ்ட்டு பிளானு, டெஸ்ட் கேஸ் எல்லாம் எழுதுவாங்க. டெஸ்ட் டேட்டா, அடுத்து ஆர்டிஎம், அதாவது ரெக்யூர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ், இதெல்லாம் எஸ்ஆர்எஸ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த எஸ்ஆர்எஸை யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்கனைசேஷன், அதாவது கம்பெனி. ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்லணும்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க, ப்ராடக்டோட ஓனர் இருப்பாங்க, கிளைண்ட்டு, சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், இவங்கெல்லாம் இருப்பாங்க. எஸ்ஆர்எஸ் உடைய தேவை என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். என்ன ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ப்ராஜெக்டை பற்றின ஒரு ஐடியா இருக்கும். அதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணால் ரெடியூஸ் பண்ணலாம். டெவலப்பர்ஸ்க்கு இது வேணும்னு சொன்னால் தானே டெவலப்பரால் அதுக்கேற்ற கரஸ்பாண்டிங் கோட் டைப் பண்ண முடியும். சும்மா ஓரலாக கேட்டிருந்தோம்னா நம்ம மறந்துடுவோம். ஒரு டாக்குமெண்ட்டாக முடிச்சிட்டோம்னா என்ன ஆகாது, அந்த டாக்குமெண்ட்டை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ சி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா, ஏன் இப்போ கிளாஸில் நமக்கு இருக்கோம் என் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கும், என் நம்பர் ஆஃப் பீப்புளும் சி வந்து ஒவ்வொரு பேட்டர்னில் படிச்சுட்டு வருவாங்க. ஓகேவா? நம்ம இப்போ எக்ஸாம்னு வரப்போ எதை வச்சு கொஸ்டின் கேட்குறது, அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருந்தால் தான் இந்த சிலபஸை படிச்சுட்டு வா, இந்த சிலபஸ்க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், கொஸ்டின் கேட்க போகிறேன். ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போகிறோம்னா அதுக்கும் ஒரு சிலபஸ் இருக்கும். குரூப் 4க்கு ஒரு சிலபஸ் இருக்கும், குரூப் 2க்கு ஒரு சிலபஸ் இருக்கும், குரூப் 1க்கு ஒரு சிலபஸ் இருக்கும். அதை படிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ளே நாங்கள் கொஸ்டின் கேட்போம். ஓகேவா? அந்த டாக்குமெண்ட் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த
பிளான் பண்ண முடியுது. இதுக்குள்ள தான் நான் கேட்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி தான் டெவலப்பர்ஸ்க்கும் அந்த எஸ்ஆர்எஸ் காப்பி இருந்தால் தான் அவங்களால அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண முடியும், ப்ராப்பராக டெவலப் பண்ண முடியும். ப்ராப்பர் மீன்ஸ் கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அவருடைய நீடை ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி நம்மளால் டெவலப் பண்ண முடியும். தென் டெஸ்டருக்கு எதுக்கு அது தேவைப்படுதுன்னா, டெஸ்டரோட வேலை என்னன்னா அந்த எஸ்ஆர்எஸை கிளியராக ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன மாதிரியான டெஸ்ட் செனரியோஸ்லாம் இருக்குது, தென் அதுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதணும், டெஸ்ட் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாமே யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். விச் மீன்ஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த கிளைண்ட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அதே மாதிரி இருக்கணும். அதுதான் டெஸ்டரோட வேலை. ஓகே, இதுக்கு எஸ்ஆர்எஸ் தேவை. அது அடுத்து இந்த எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்டில் மேஜராக இருக்க காமன் என்னன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஓகே, இந்த இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா பர்பஸ். ஓகேவா? பர்பஸ்னால் இந்த சாஃப்ட்வேர் இருக்குல்ல, இந்த சாஃப்ட்வேரை ஏன் டெவலப் பண்ணுறோம், இது என்ன மாதிரியான பிரச்சனையை சால்வ் பண்ண போகுது. ஓகேவா? ஒரு சாஃப்ட்வேருங்கிறது அதானே பண்ணுவோம். ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் எதுக்காக பண்ண போகிறோம், ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகுது. ஸோ அதுக்கு ஒரு கால்குலேட்டர் ரெடி பண்ணலாம். அல்லது இப்போ இன்ஸ்டாமார்ட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ இன்ஸ்டாமார்ட்டில் என்னெல்லாம் பண்ணலாம், வித்தின் 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே என்ன பண்ணுது, நமக்கு நிறைய பொருள் கிடைக்கிது. ஓகே, கிராசஸ்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கிடைக்கிதுல்ல. ஸோ அப்போ அந்த டீமோடைய கோல் என்னவாக இருக்கணும், நாங்கள் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண போகிறோம், பட் அது வந்து வித்தின் ஒரு லிமிட் ஆஃப் டைமுக்குள்ளே போய் யூசர்கிட்ட போய் சேரணும். அதான் அவங்களுடைய கோல். பட் அது என்னென்னா செர்டைன் ரேடியஸ் தான் நாங்கள் வந்து இது சோஃபார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ திண்டுக்கல் மாதிரி ஒரு செர்டைன் ரேடியஸ், அல்லது மதுரைக்குள்ளே ஒரு செர்டைன் ரேடியஸ் தான் நாங்கள் வந்து அதை கவர் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக இன்னும் கவர் பண்ணலை. எங்களுடைய ஹப்பை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஸோ இதுதான் அதை பற்றின அந்த அப்ளிகேஷனை பற்றின இன்ட்ரொடக்ஷன். இப்போ ஸ்கோப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதே இன்ஸ்டாமார்ட்டை வச்சுக்கும் போது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை சுற்றின ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ளே தான் ப்ராடக்ட் கிடைக்கும். ஏன்னா அதுக்குள்ளே தான் என்னுடைய ஹப் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணாது, ப்ராடக்ட் வந்து ஷோ ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி என்ன ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்கலும், என்ன ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் ஸ்கோப். ப்ராஜெக்ட் ஓவர்வியூங்கிறது இப்போ நம்ம சொன்னதை ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதி வைக்கிறது. ஓகேவா? நம்ம அப்ளிகேஷனை பற்றின ஒரு சம்மரி. டெஃபினேஷன்ஸ், அதாவது ஒன்றும் இல்லை, அப்ரிவேஷன். இப்போ சோஃபார் நம்ம எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்கிறோம், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை வந்து பிஏன்னு சொல்கிறோம், யூசர் இன்டர்ஃபேஸை யூஐன்னு சொல்கிறோம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸை ஏபிஐன்னு சொல்கிறோம். இது இப்போ நமக்கு இந்த டெஸ்டிங் படிக்கிறதுனால நமக்கு தெரியுது. இது தெரியாதவங்களுக்கு ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு அப்ரிவேஷன் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி டெஃபினேஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க்கில் எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கும். அவங்களுடைய பாஸ்புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கடைசி பேஜில் வந்து நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். அவங்க பேங்க்கில் யூஸ் பண்ணுற அந்த டேர்ம்ஸோடைய இதோடைய அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷனில் இருக்கும். அடுத்து பார்த்தா ஃபங்க்ஷனல் ரெக்யூர்மெண்ட் என்ன. ஃபங்க்ஷனல் அப்படிங்கிறது என்னென்னா, ஜென்ரலாக வந்து இங்கே ஃபங்க்ஷனல் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு லாகின் பேஜ் இருக்குது. ஓகே, அந்த லாகின் பேஜில் யூசர் நேம், டெக்ஸ்ட் பாக்ஸ், பாஸ்வேர்டு, டெக்ஸ்ட் பாக்ஸ், லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன், தென் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபர்கெட் யூசர் நேம் அல்லது பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு லிங்க்கு, ஹைப்பர் லிங்க்கு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் என்ன சொல்லலாம், ஃபங்க்ஷனல்னு சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த லாகின் பட்டன், இது எல்லாத்தையும். ஸோ இதெல்லாம் இந்த இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து யூசர் வந்து அவருடைய யூசர் நேமை டைப் பண்ணணும், பாஸ்வேர்டை டைப் பண்ணணும், இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணி தென் அதுக்கு அடுத்த விண்டோ என்ன பண்ணணும், கரெக்டான டேட்டாவாக இருந்தால் அடுத்த விண்டோ போகணும், இன்வேலிட் டேட்டாவாக இருந்தால் நமக்கு ஏதோ ஒரு பிளேஸில் எரர் மெசேஜ் த்ரோ பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷனல் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது ஃபங்க்ஷனல் ரெக்யூர்மெண்ட். நான் ஃபங்க்ஷனல் ரெக்யூர்மெண்ட்டுங்கிறது இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜுக்கு மூவ் ஆகுதுல, மூவ் ஆகிறது வித்தின் ஒரு 3 செகண்ட்ஸில் மூவ் ஆகணும், 5 செகண்ட்ஸில் என்ன பண்ணணும், லோட் ஆகி இருக்கணும். அதே மாதிரி இங்கே டைப் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து நமக்கு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணும்போது ஹாஷ் வேல்யூவாக தான் போய் ஸ்டோர் ஆகணும், என்கிரிப்ட் ஆகி. அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன் என்ன மாதிரியான ப்ரௌசர்ஸ்லாம் ஒர்க் ஆகணும், க்ரோம், ஃபயர்பாக்ஸ், எட்ஜு, சஃபாரி, இந்த மாதிரி ப்ரௌசர்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும். தென் அவைலபிலிட்டினா அப்ளிகேஷனை வந்து யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது எனி டைம் அவைலபிள் இருக்கணும்.
நான் சர்வரை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போறேன்னு ஆஃப் பண்ணி வச்சிடக்கூடாது. அப்ளிகேஷன் வந்து நான் மெயின்டெயின் பண்ண போறேன், அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சிருக்கக்கூடாது. அது எப்போவாவது ரேர் கேஸில், அதாவது அது பண்ணணும். எப்போ பண்ணலாம்? மந்த்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் அப்படி பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பேங்கிங் சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சம்டைம்ஸ் நமக்கு மெசேஜஸ் வரும். சம்டைம்ஸ் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வரும். இந்த டைமில் வந்து அவங்க மேக்ஸிமம் நைட் தான் பண்ணுவாங்க. ஒரு 2:00, 2 to 4 இந்த டைமில் நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த டிரான்சாக்ஷனும் நடக்காது. ஏன்னா நாங்கள் வந்து சர்வர் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மெசேஜ் வரும். எஸ்எம்எஸ் வரும், நார்மல் எஸ்எம்எஸ் வரும். இப்போ பொதுவாக யாரும் நம்ம நார்மல் எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறது கிடையாது, ஓடிபியை தவிர. ஸோ பட் வரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க சர்வரை வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க மெயின்டெனன்ஸ்க்காக. இதெல்லாம் நான் ஃபங்க்ஷனல் ரெக்யூர்மெண்ட். பிஸ்னஸ் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். பிஸ்னஸ் ரூல்ஸ்னால் அதான் இப்போ நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு மினிமம் 16 அல்லது 18 ஏஜ் இருக்கணும். இல்லை இந்த இன்ஸ்டாமார்ட்டில் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் வந்து 10 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலாம், அல்லது மினிமம் வந்து 250க்கு மேலே ஆர்டர் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரீ டெலிவரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ரூல்ஸை வந்து அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். யூசர் இன்டர்ஃபேஸ் ரெக்யூர்மெண்ட்டுங்கிறது இப்போ நம்ம பண்ணோம்ல, இதுதான். இந்த இந்த லாகின் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கணும். இந்த இடத்துல லோகோ இருக்கணும் எனக்கு, அல்லது இந்த ஃபர்கட் யூசர் நேம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே டிசைன் பண்ணி வைக்கிறது தான். இது எல்லாமே எஸ்ஆர்எஸ்ல வந்துடும். எரர் மெசேஜ், அதாவது இன்வேலிட் டேட்டா கொடுக்குறப்ப நமக்கு எரர் மெசேஜ் வந்து த்ரோ பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை டெஸ்டர் எப்படி இது பண்ணுவாருன்னா, இப்போ டெஸ்டருக்கு பொறுத்தவரைக்கும் டெஸ்ட் செனரியோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, வெரிஃபை லாகின் வித் வேலிட் கிரெடென்ஷியல்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டான டேட்டா பாஸ் பண்ணுறப்ப டேஷ்போர்டுக்கு போகணும். அதே மாதிரி யூசர் நேமை எம்டியாக விட்டு செக் பண்ணுறாரு, அப்போ யூசர் நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அவங்க எதை வச்சு டெஸ்ட் செனரியை கிரியேட் பண்ணுறாங்கன்னா, எஸ்ஆர்எஸ் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க? டெஸ்ட் செனரியை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ்ஆர்எஸ் இந்த எஸ்டிஎல்சி ப்ராசஸ். எஸ்டிஎல்சி ப்ராசஸில் ஸ்டார்டிங்கே எஸ்ஆர்எஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுக்கு முந்தின வீடியோவில் அப்படி தான் பார்த்தோம். என்ன பண்ணுவோம்? இப்போ தான் சொன்னேன், கவனமாக ரீட் பண்ணுவோம். எதாவது டவுட் இருந்தால் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை கேட்போம். ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் மிஸ் ஆச்சுன்னா அதையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதை வச்சு தான் டெஸ்ட் செனரியை கிரியேட் பண்ணுவோம். எஸ்டிமேட்டிங் டெஸ்டிங் எஃபோர்ட், நம்ம டீம் எவ்வளவு, என்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம டெஸ்ட் என்வரான்மெண்ட் என்ன அது, ஓகேவா? அது செட்டப் பண்ணணும். தென் ஆர்டிஎம் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி தான் எஸ்ஆர்எஸ் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎல்சியில் இருக்குது. இதுதான் எஸ்ஆர்எஸ். இதை பற்றின ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ இதில் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா எஸ்ஆர்எஸ்னால் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம். எஸ்ஆர்எஸ்னால் என்னது? ஒரு அப்ளிகேஷனை பற்றின ஒரு பிஹேவியர் வந்து டிஸ்கிரைப் பண்ணி இருக்கும். ஓகே, அப்ளிகேஷன் பற்றின ஒரு பிஹேவியரை, அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த எஸ்ஆர்எஸ். யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட், ப்ராடக்ட் ஓனர், கிளைண்ட்டு, கொலாபரேட்டிவ்லி ப்ரிப்பேர்டு, இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட். எஸ்ஆர்எஸோட இம்பார்ட்டன்ட் வந்து டெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவுனா, ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா எஸ்ஆர்எஸ் காப்பியை வச்சு தான் நம்ம டெஸ்ட் செனரியோஸே கிரியேட் பண்ணுவோம். ஃபங்க்ஷனல் ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நான் ஃபங்க்ஷனலுங்கிறது அந்த அப்ளிகேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, யூசபிலிட்டி, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தனித்தனி டூல் நிறைய இருக்குது. லோடு, ரன்னர், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தியரியாக தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மேனுவல் டெஸ்டிங் வந்து தியரியாக தான் போகும். ஓகே. ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ரெகுலராக பாருங்கள். ஒகேஷ்னலாக வந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, புரியாது. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து பேரலாக இன்னொரு பிளேலிஸ்ட் போயிட்டுருக்கு, அதுவும் பாருங்கள். ஒருவேளை ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னா அது தேவை. இது ஜாவா வச்சு செலினியம் பண்ணலாம். ஓகேவா? பார்க்கலாம். வேற ஒரு லாங்குவேஜ் வச்சும் பார்க்கலாம். பட் இந்த சேனல்லே ஜாவா இது வரையும் போயிட்டுருக்கு, அதையும் நீங்கள் பாருங்கள். பேசிக்ஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ உதாரணத்துக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா நமக்கு தெரியும் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா இதான் பண்ணும் அப்படின்னு. அதுக்காக நீங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வராதீங்க. உள்ளுக்குள்ள நிறைய கதை இருக்கும். எப்படி அதை இன்டர்வியூவில் கேட்பாங்க, எந்த மாதிரி இடத்துல அது யூஸ் ஆகும், ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ சொல்கிறப்ப எனக்கு வந்து அதோடைய கண்டினியூட்டி எனக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் வந்து நான் 2-3 டைம்ஸ் அங்கங்கே சொல்லிட்டு தான் வந்திருப்பேன் இதுக்கு முந்தின வீடியோவில். ஓகே, தேங்க்யூ.